ஹாய் ஆர்மீஸ். இப்போ நம்ம OT7 ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃபோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எபிசோடில் எதோட விட்டுருப்போம் அப்படின்னா, நீங்கள் ஜிம்னாவை வந்து பயங்கரமாக திட்டிட்டு போயிருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போது நம்மளோட மின் டைனாஸ்டி தான் வந்து காட்டுறோம். மின் டைனாஸ்டியில் வந்துட்டு நம்ம கிம் டைனாஸ்டியோட பிரதர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நம்மளோட வயனும் ஜிமினும் சேர்ந்து ஜங்குக்கையும் நாண்டியும் சேர்த்து வைக்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அது எல்லாமே வந்து ஊற்றிட்டு போயிடுச்சு. பட் அவங்க 2 பேருக்கும் இப்போ அவங்களோட லவ்வை கன்ஃபெஸ் பண்ணுறதுக்கான, அதாவது நாண்டியோட லவ்வை ஜங்குக் கிட்ட கன்ஃபெஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியும் வந்து கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஜங்குக்குமே வந்துட்டு தான் பக்கம் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நாண்டிக்கிட்ட சொல்லிட்டாரு. இதுதான் வந்து லாஸ்ட் எபிசோடில் நடந்திருக்கும். இப்போது கரண்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வயன் வந்து ஸ்டார்டிங் சீனில் பயங்கர ஹாப்பியாக அந்த அரண்மனையில் வந்துட்டு சுற்றிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்க அண்ணாங்க இங்கே வந்திருக்காங்க, மறுவீடு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்தது வந்து செகண்டரி. ஃபஸ்ட்டு அவங்க வயனை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான், அந்த ரீசனுக்காக தான் வந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவங்கக்கிட்ட நீங்கள் சமாதானம் பேசுறதுக்காக லீ டைனாஸ்டிக்கு, அதாவது மெக்கோட டைனாஸ்டிக்கு போனீங்க அப்படின்னா லீ பிரதர்ஸும் அங்கே வந்துட்டு இருப்பாங்க. லீயோட டைனாஸ்டி சேர்ந்தவங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களையும் கூட்டிகிட்டு போகணும். ஒரு முன்னெச்சரிக்கைக்காக, உங்களோட சப்போர்ட்டுக்காக கண்டிப்பாக நீங்கள் எங்களையும் கூட்டிகிட்டு போகணும். எங்களை விட்டு நீங்கள் தனியாக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்துட்டு அதெல்லாம் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஜேஹோப் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இல்லை ஓகே, நாங்கள் வந்துட்டு உங்களை கூப்பிடுறோம், கண்டிப்பாக நாங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்கிட்ட வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. இவங்க வந்து இந்த அரசியல் விஷயத்தெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு கார்டனில் பார்த்தா வயன் வந்து அங்கே இருக்கிற குட்டி பசங்களோட இந்த தென்னைமட்டையில் ஏறி உட்காந்துட்ருக்கா. அவங்க குட்டி பசங்க ஒரு 4 பேர் சேர்ந்தே அவளை தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி அவங்க குட்டி பசங்க மறுபடியும் ஏறி உட்காந்துக்கிறாங்க. வயன் அவங்கள தரன்னு இழுத்துட்டு போய் விளாண்டுட்ருக்கா. அதை பார்த்து இவள் இன்னும் வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குயின்ஸ் 2 பேரும் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்புறமா நம்மளோட கிங்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டு வர்றாங்க. அதை பார்த்துட்டு வயன் வந்து டக்குன்னு எந்திரிச்சிக்கிறா. எந்திரிக்கிற ஃபாஸ்ட்டில் அந்த தென்னைமட்டையில் இருக்க சிறகு வந்துட்டு ஒன்று, இந்த சிராயின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கையை குத்துற மாதிரி ஒரு திங் இருக்கும், அது வந்துட்டு நம்மளோட வயன் கையில் ஏறிடுது. ஏறினவொடனே அவன் கையிலேருந்து ப்ளீட் ஆகுது. குட்டியாக சும்மா கொசு கடிச்சா வர்ற மாதிரி ஒரு சின்ன ரத்தம் தான். அதை பார்த்தவொடனே சுகா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வயன் ஒரு சின்ன சவுண்டு தான் பண்ணுறா. சுகா ஓடி வந்துட்டு, என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள், இப்படி தானே கவனம் இல்லாமல் விளையாடுவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்களை போய் திட்டுறாரு. அப்போது நம்மளோட கிம் பிரதர்ஸ் எல்லாம் அப்படியே ஆன்னு பார்க்குறாங்க. அவள் விளையாடுறதே வந்து ஒரு சில்லியான விஷயம், அதில் கையில் குத்திக்கிட்டான்னு சொல்லி சின்ன பசங்களோட இவனும் போய் நின்று பேசிகிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா இவங்க வந்து அவரோட நேச்சரே அது கிடையாது. பட் வந்து அதை வந்து அவர் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காரு அந்த சின்ன பசங்கக்கிட்ட போயிட்டு. இன்னொரு முறை இப்படி செய்தால் அவ்வளவுதான், உங்களை அனைவரும் தொலைத்து கட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த சின்ன பசங்களை வந்து மிரட்டிட்டு இருக்காரு. அப்போ வயன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பார்த்துட்ருக்கா. கையை பார்த்தா, என்ன வயன் பார்த்து விளையாடக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவளோட கையை வந்து அவரோட நெஞ்சில் வச்சுக்கிறாரு. அந்த ப்ளீட் ஆகிறதுல வந்து என்னமோ பெரிய போருக்கு போயிட்டு வந்ததுக்கு போடுற மருந்தெல்லாம் அந்த ப்ளீட் ஆகிற துணூண்டு புண்ணில் வந்து போட்டுட்ருக்காரு. எல்லோரும் பார்த்து அவங்களுக்கு வந்து சிரிப்பு வருது. கிம் பிரதர்ஸ்க்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சிரிப்பு வருது. ஆனால் அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க முன்னாடி சிரித்தா வந்து அது எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால அவங்க சிரிக்கலை. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, கிம் பிரதர்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு சின்ன நிம்மதி வந்துருச்சு. சரி, நம்ம வயனை வந்து இவன் நல்லா தான் பார்த்துக்கிறான், இவங்க வந்து ஓகே தான், நல்லா தான் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அதனாலேயே அவங்க கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மக்கிட்ட எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ லீ டைனாஸ்டிக் வந்து போகிறாங்க இல்லையா, மெக்கோட டைனாஸ்டிக்கு போகிறாங்க இல்லையா, அதை வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் வந்துட்டு இப்போது கிம் பிரதர்ஸ் வந்துட்டு அவங்க கிம் டைனாஸ்டிக் கிளம்பி போகிறாங்க. லைக் அவங்க வந்து நம்மளை கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து கிம் பிரதர்ஸுமே கொஞ்சம் நிம்மதியாக கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் யூங்கியை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு ஈகோ இருக்குது.
ஸோ அவர் போகிற மாதிரி இருந்தால் இவங்க துணையோடு தான் நம்ம போகணுமா? ஏன் நமக்கு தனியாக போய் நம்ம எதையுமே வந்து சாதிச்சது கிடையாதா? தனியாக போய் ஃபஸ்ட்டு அவர் சமாதானத்துக்கே போகல. யூங்கியோட மைண்ட் செட் வந்துட்டு நான் என்னால் லீட் டைனஸ்டி கொடுக்க முடியாது. அதே மாதிரி இவங்கக்கிட்ட போய் வயனை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தவன் அவன்கிட்ட போய் வந்து சமாதானம் பேசுறதுக்கெல்லாம் வந்து நான் கிடையாது. போய் நான் அவரோட பாயிண்ட்டை அவர் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அவரோட எய்மு. அதே மாதிரி கிம் பிரதர்ஸ் அவர் வந்து ஹெல்ப் கூப்பிட மாட்டார். கண்டிப்பாக அவர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்துட்டு நம்மளோட யூங்கி. அவர் தான் சேவேஜ் ஆச்சு. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக கூப்பிட மாட்டார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜேஓப் வந்து சொல்கிறாரு, நம்ம இப்போது போகலாம் மெக் டைனாஸ்டிக்கு போய் நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி, பெக்ஜே டைனாஸ்டிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ யூங்கி வந்துட்டு நம்ம செல்வம் அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி கிம் பிரதர்ஸ்க்கு ஓலை அனுப்பி விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஜியோப். அவர்களுக்கு எதுக்கு நாம் ஓலை அனுப்ப வேண்டும்? அவர்களின் துணை எப்போதும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறார் யூங்கி. இல்லை, அவர்கள் வந்து நம்மிடம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் யூங்கி. நிச்சயமாக எங்களை கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். எப்படி நம்மால் கூப்பிடாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜியோப் சொல்கிறாரு. அவர்களின் துணையை நாடி நான் அரசனாக இங்கு ஆகவில்லை. நமக்கு எப்போதும் அவர்களின் துணை தேவையில்லை. நாம் இருவரே போதும். நமது படையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட வீரர்களை மட்டும் அழைத்து செல்வோம், அது மட்டும் நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி யூங்கி வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிடுறாரு. சரி, என்னதான் ஆயிரப்போகுது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வந்துட்டு ஜியோப்பு வந்துட்டு கிளம்புறாரு. அப்போது ஒரு ஓலை வருது. என்ன அப்படின்னா நம்ம பெக்ஜேவோட பிக் கிங் இருக்கார் இல்லையா, மெக்கோட அப்பா, அவர் தான் வந்துட்டு அனுப்பியிருக்காரு. நான் முதல்ல சொல்லியிருப்பேன், பெக்ஜே டைனாஸ்டி வந்து ரொம்ப பெருசு, அதே மாதிரி ரொம்பவே செல்வந்தர்கள், அவங்க வந்து செல்வாக்கானவங்க. அதனால தான் ஒயனையும் அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம் வந்து திங்க் பண்ணியிருப்பார். அந்த கிங் தான் வந்துட்டு இப்போ என்ன பேசுகிறாரு அப்படின்னா, ஓலையில் என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னா, குடும்பத்தோடு எல்லாருமே வாங்க, நாங்கள் ஒரு விருந்துக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், உங்களுக்கு உகந்த ராஜ மரியாதை எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாம் வந்துட்டு இந்த மாதிரி அரசியல் மீட்டிங் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மெயில் பண்ணியிருக்காரு. அதாவது மெயிலுங்கிறேன், ஓலை அனுப்பியிருக்காரு. அதை பார்த்து ஏன் குடும்பத்தோடு செல்ல வேண்டும்? அங்கே அரசவைக்கு தானே போகிறோம், அரசு மீட்டிங்க்கு தானே போகிறோம், ஏன் குடும்பத்தோடு போகணும் அப்படிங்கிற மாதிரி யூங்கி வந்து யோசிக்கிறாரு. அப்போ ஜியோப் வந்துட்டு அது அவங்க வந்துட்டு செல்வாக்கானவங்க தான், மரியாதைக்குரியவர்கள் தான், அதனால் குடும்பத்தோடு போகிறதுல ஒன்றும் தப்பில்லை, நான் அதுக்கு மேலே நம்ம சமாதானத்துக்கு தானே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஜியோப்புக்கு வந்துட்டு யூங்கியோட மண்டைக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறது தெரியாது. ஜியோப்பை பொறுத்த வரைக்கும் சரி சமாதானத்துக்கு கூப்பிட்ருக்காங்க, போய் பேசி முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜியோப்பு நினச்சிட்டு இருக்காரு. போகிற இடத்துல எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளோட ஜியோப்புமே வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி. இப்போ யார் யார் நம்மளோட பெக்ஜே டைனாஸ்டிக்கு கிளம்பி போகிறாங்க அப்படின்னா, ஜியோப், நம்ம ஜியோப்போட குவீன், தென் யூங்கி, வயன், அதுக்கப்புறம் இவங்களோட சேர்ந்த மின் டைனாஸ்டியோட தி மோஸ்ட் பவர்ஃபுல் சோல்ஜர்ஸ், ஸ்பெசிஃபிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சோல்ஜர்ஸ், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிங்கு கூடவே இருக்கிற சோல்ஜர்ஸ், அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இப்போ வந்துட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா, நம்மளோட பெக்ஜே டைனாஸ்டிக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்போது பெக்ஜே டைனாஸ்டி இங்கேருந்து தூரம். ஸோ கிளம்பி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 4 நாள் வந்து ஸ்டே பண்ணி அங்கங்கே தங்கி 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 கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போது நம்மளோட ஜங்குக்கு வந்து யூங்கி கூடவே தான் இருப்பார். எங்கே போனாலும் சரி வந்தாலும் சரி யூங்கி கூடவே தான் இருப்பார். அவர் தான் படை தளபதி, கூடவே தான் இருப்பார். பட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஜங்குக்கோட அம்மாவோட அம்மா அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு முடியல, அவங்கள வந்துட்டு ஜங்குக்கோட அம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசியாக வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப வயசானவங்கலாம் உயிரோடு தான் இருப்பாங்க. இப்போ தான் வந்து கம்மி வயசுலேயே வந்து இறந்துடுறாங்க. பட் ஜங்குக்கோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் பார்க்கணும், கடைசி நாட்களில் வந்து அவங்க ஜங்குக்கோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் அந்த மாதிரி போகிறேன்னா, ஆனால் உங்கள் கூட வந்து ஸ்பெசிஃபிக்கான வீரர்கள் வந்து உங்கள் கூடவே இருப்பாங்க, அவங்கள வந்துட்டு பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக் தான் அந்த வீரர்கள் எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. இவங்க எல்லாருமே அவங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஜிமின் வந்து கோட்டை பாதுகாப்புக்காக கோட்டையில் இருக்கார். ஏன்னா எல்லாருமே இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் ஜிமின் வந்துட்டு கோட்டையில் இருக்கார். ஜங்குக் வந்து அவரோட ஃபேமிலிக்காக, அவரோட பாட்டிக்காக
கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற அவங்க வீட்டுக்கு வந்து போயிருக்கிறாரு. நம்மளோட ஜியோப்பும் யூங்கியும் நம்மளோட குவீன்ஸும் வயனும் டோலியாவும் வந்துட்டு போகிறாங்க பெக்ஜே டைனாஸ்டிக்கு சமாதானம் பேசுகிறதுக்காக. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, 2வது நாள் அங்கேருந்து கிளம்பி போன 2வது நாளில் ஒரு ஒரு சின்ன சலசலப்பு. நைட்டு தூங்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த மண்டபம் அங்கே இங்கேன்னு எங்கேயாவது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அரசவைகள் இருந்தது அப்படின்னா வந்து தங்க வைப்பாங்க போகிற இடத்துல. இப்போ மின் டைனாஸ்டி வந்து ரொம்பவே புகழ் பெற்றது. அவர் வராரு அப்படின்னாலே நீங்கள் இங்கே தங்குங்க, நீங்கள் இங்கே தங்கியிருக்கிறது எங்களுக்கு ப்ரிவிலேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தங்க வச்சுருப்பாங்க. அப்போது 2வது நாள் யூங்கி டைனாஸ்டிக்கும் பெக்ஜே டைனாஸ்டிக்கும் நடுவில் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்க அந்த 2வது நாள் நைட்டு வந்து ஒரு சின்ன சலசலப்பு, சோல்ஜர்ஸ் மத்தியில் ஏதோ ஒரு சின்ன சலசலப்பு இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அவங்க வந்துட்டு பெருசாக கண்டுக்கல. காலையில் எழுந்திரிச்சா எத்தனை சோல்ஜர்ஸ் அவங்க கூட இருந்தாங்களோ அத்தனை சோல்ஜர்ஸும் அவங்க கூடவே தான் இருக்காங்க. ஸோ எந்த பெரிய மாற்றமும் இல்லை. அப்போது நம்ம வந்துட்டு பெக்ஜே டைனாஸ்டிக்கு போய் ரீச் ஆகியாச்சு. நம்ம கிங் மெக்கோட அப்பா அவர் வந்துட்டு நம்மளோட மின் பிரதர்ஸை வந்துட்டு வெல்கம் பண்ணுறாரு. வெல்கம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்பவே கிராண்டாக அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறாங்க. எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. எந்த ஒரு மெக்கு வந்துட்டு ரொம்ப வாஞ்சையாக நடந்துக்கிறாரு. எப்படி சொல்கிறதுனா, அந்த வஞ்சகம் வயனை வந்துட்டு வயன் மேலே வந்து கோவமாக பார்க்குறது, முறைச்சிட்டு பார்க்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லைக் ரொம்பவே நார்மலாக தான் பார்க்குறாரு. அதுவே வந்து யூங்கிக்கு ரொம்பவே சஸ்பீஷியஸாக இருக்குது. என்னடா இவன் இவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யூங்கி வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. வயனை வந்து அவர் கூடவே வச்சுக்கிறாரு. எப்படின்னா கையை பிடிச்சி பக்கத்துலேயே வச்சுக்கிறாரு. வயன் வந்து இப்போது பெக்ஜே டைனாஸ்டிக்குள்ளே போகிறாங்க. வயன் வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு லாங் ரெட் சாரீ போட்டிருக்காங்க. அதை சுற்றி அவங்க ஷோல்டர்ஸை கவர் பண்ண மாதிரி ஒரு ரெட் வெயில் போட்டிருக்காங்க. ஒரு ரெட் லாங் ஷால் வந்து போட்டிருக்காங்க. வயன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் அவங்க எப்போவுமே பியூட்டிஃபுல் தான். இன்னுமே வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, சாரி மினியும் வந்திருக்கா. பெரிய பெரிய இதை வந்து விட்டுட்டேன். சாரி, மினியும் வந்திருக்கா. எல்லாருமே ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ஃபேமிலியோடு வர சொல்லி தான் மெக்கோட அப்பா வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, சமாதானத்துக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து வந்திருப்பாங்க. ஜங்குக்கு ஆக்சுவலி வர வேண்டியது, ஜங்குக்கானால் வர முடியல. ஜிமின் வந்து கோட்டை பாதுகாப்புக்காக அங்கே இருக்காங்க. மற்றபடி மின் ஃபேமிலியை சேர்ந்தால் எல்லாருமே மின் யூங்கியோட அம்மா, 2 குவீன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம மினி ஜியோப்போட பொண்ணு மினி எல்லாருமே வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இப்போ இறங்கி போகிறாங்க. உள்ளே வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே வந்து சொல்லி வச்ச மாதிரி லீ டைனாஸ்டியோட கிங், அதுக்கப்புறம் அந்த பிரின்ஸ் லீ, அவங்க 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வரவேற்கிறது அதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நார்மலாக உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம குவீன்ஸ், அதுக்கப்புறம் இவங்களோட அம்மா எல்லாருமே வந்துட்டு உள்ளே போயிட்டாங்க. இந்த ரூம்னு சொல்லுவாங்கள்ல, நார்மலாக அரச கொலை பெண்கள் எல்லாம் இருக்கிற ரூம், அங்கே வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இத்தனை நாட்கள் நாம் வந்து இருவரும் சண்டையிட்டு கொண்டிருந்தோம், ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டிருந்தோம். இதன் பிறகு அவையெல்லாம் நடக்காமல் இருக்க நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மெக்கோட அப்பா வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஜியோப்பும் ஆமாம், நாம் இதன் பிறகு நம்ம பகை வந்து நிறுத்தி கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி ஜியோப்பும் சொல்கிறாரு. நார்மலாக வந்துட்டு அந்த கான்வர்சேஷனெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குது. யூங்கி வந்துட்டு இந்த கேப்பில் மெக்கை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மிக்கோடு தான் உட்காந்துட்ருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் எதுக்காக எதை பிளான் பண்ணி இங்கே வந்திருக்கீங்கன்றது எனக்கு தெரியல, ஆனால் எப்படினாலும் உங்களுக்கு லீ டைனாஸ்டி கிடைக்காது. அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற பகையும் தீராது, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி யூங்கி வந்துட்டு மெக்கை பார்த்து ஸ்மிக் பண்ணுறாரு. மெக்கும் பதிலுக்கு வந்துட்டு, அப்படியா, என்னோடய பிளான் எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யூங்கியை பார்த்து மெக்கும் ஸ்மிக் பண்ணுறாரு. 2 பேரும் ஒரு மாதிரி கண்ணிலே வந்து பேசிக்கிறாங்க. என்னடாங்கிற மாதிரி நம்ம ஜியோப்பும் வந்துட்டு பார்க்குறாரு. பேசுகிறத எப்படி யூங்கி என்ன நினச்சி வந்திருப்பார் அப்படின்னா, இவங்க பேசுகிறத பேசட்டும், நான் அடுத்து உங்களை பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்ருக்காரு. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி நார்மலான ஒரு நம்ம இனிமேல் வந்துட்டு பார்க்க வேணாம், நமக்குள்ளே வந்து இந்த சண்டையும் வேணாம்
லீ டைனாஸ்டி கொடுக்கறத பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜேஓப் வந்து சொல்கிறாரு. அதுக்கு யூங்கி வந்துட்டு யோசிக்கிறோம், நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் நடந்துக்கிறத பார்த்து உங்களுக்கு லீ டைனாஸ்டியை கொடுக்கலாமா வேண்டாமான்னு நான் வேணால் யோசித்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி யூங்கி வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு சரி அனைவரும் வாருங்கள், நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த பிரச்சனையும் உங்கள்கிட்ட வந்து பண்ணிக்க மாட்டோம், இப்போது நம்ம உணவருந்த செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி ஓகே, இவங்க நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க போல இருக்குது நம்மளோட படைபலம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம மின் பிரதர்ஸையும் அவங்க குடும்பத்தையும் கிம் பிரதர்ஸையும் அவங்க குடும்பத்தையும் கொள்றதுக்கு நிறையவே சான்ஸ் கிடச்சிருக்கு. அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் யாரையும் அவங்களால அசைச்சு கூட பார்க்க முடியல நம்ம வில்லன்ஸால். அதனால் சரி பயந்துட்டாங்களாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே வந்து எந்திரிச்சுக்கிறாங்க. நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு சாப்பிடாம போனோம் எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மெக் வந்துட்டு நம்ம யூங்கிக்கிட்ட வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. வந்துட்டு இங்கே சாப்பிட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து விருந்துக்கு போகிறாங்க. விருந்துக்கு போனால் எல்லாமே நார்மலாக தான் நடக்குது. ஜேஓப்பும் யூங்கியும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு ஒரு எந்திரிக்கலான்னு சொல்லி போகும்போது 2 பேத்துக்குமே வந்து ஏதோ பண்ணுது உடம்புக்குள்ளே. பயங்கரமாக வேர்த்து கொட்டுது. எப்படி சொல்கிறது, வயிறெல்லாம் கலக்கிற மாதிரி உங்களோட தொண்டையெல்லாம் அடைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று வந்து ஃபீல் ஆகுது. அவங்க சாப்பிட்ற சாப்பாடை வந்துட்டு பாய்சன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மயக்க மருந்து பேரலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு மருந்தை வந்துட்டு அவங்களோட சாப்பாடில் வந்து கலந்துட்டாங்க. அப்போது நம்மளோட மெக் வந்துட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் எந்திரிச்சிட்டு எனக்கு தெரியும் யூங்கி, எனக்கு தெரியும் உன்னை நேருக்கு நேர் நின்று வீழ்த்துவது நிச்சயமாக நடத்தாது. அதற்காக உன்னிடம் தோற்று விடுவேனா என்ன? உன்னிடம் தோற்பதற்கு நான் இங்கு உன்னை அழைக்கவில்லை. நீ சொல்வதை சரி என்று கேட்டுவிட்டு போவதற்கு நான் என்ன முட்டாளா? உன்னை இங்கே வர வைத்தது எனது திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே யூங்கி அப்படியே நிமிர்ந்து அவனை ரெட் ஐஸில் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு இழிவான புன்னகை அப்படி ஒரு ஸ்மோக் பண்ணுறாரு. இதுதான் ஒன்று திட்டமா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே கேட்குறாரு. கேட்டவன்னா நம்மளோட மெக் வந்துட்டு இது மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு யூங்கி கூட வந்த சோல்ஜர்ஸை வந்து பார்க்குறாரு. அப்போது ஜேஓப் வந்து வீரர்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டா யாருமே வந்து பக்கத்தில் வரல. யாருமே அவங்களுக்கு ஏன்னு கூட கேட்கல. பார்த்தா அங்கே இருக்கிறது யாருமே மின் டைனாஸ்டியோட வீரர்களே கிடையாது. எல்லாரும் போய் மெக்கு பின்னாடி நிற்கிறாங்க. நின்னதை பார்த்தோன்னா நம்மளோட யூங்கிக்கும் சரி ஜேஓப்புக்கும் சரி சரியான ஷாக்கு. அப்படியே திரும்பி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளம்பும் போதே மாஸ்க் போட்டிருப்பாங்க. அரசர்கள் கூட இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே வந்து மாஸ்க் தான் போட்டிருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி கவர்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட முகத்தை வந்து எப்படி சொல்கிறது, அதிகமாக இவங்க பார்க்கல, எப்படி நோட் பண்ணலை. அதனால் இவங்க நம்ம கூடவே இருக்கிறவங்க தானேங்கிற தைரியத்துலேயே வந்துட்டு அவங்க வந்திருப்பாங்க. நடுவில் நடந்த அந்த சலசலப்பில் வந்துட்டு ஆக்சுவலி சோல்ஜர்ஸ் ஸ்வாப் ஆகிருக்காங்க. அங்கே இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து மயக்கமடைய வச்சு அங்கே இருக்கிற உடைகளை வந்து மாற்றி நம்மளோட மெக்கோட சோல்ஜர்ஸ் வந்து அந்த இடத்துல மாறியிருக்காங்க. அந்த 2ஆவது நாள் வந்து மாறியிருக்காங்க. இதுதான் வந்து நடந்திருக்கும். அப்போ பார்த்த உடனே அவங்க எல்லாருமே மெக்குக்கு பின்னாடி போய் நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் தனியாக இருக்காங்க. அதுவும் அவங்கள வந்து பேரலைஸ் பண்ணி எந்த ஒரு இதுவுமே பண்ண விட முடியாத அளவுக்கு அவங்க வந்து மாற்றிருக்காங்க. பேரலைஸ் ஆகாது பாடி, பட் அவங்கள வந்து நகர முடியல. அவங்களால வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக முடியல. அந்த ஸ்லோ பாய்சன் வந்து அவங்க உடம்புக்குள்ள நல்லாவே இறங்கிருச்சு. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அதோட எஃபெக்ட் வந்து அது காட்டிடுச்சு. அப்போது நம்மளோட ஜேஓப்பும் யூங்கியும் வந்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. செம்ம ஷாக் ஆகிட்டு நம்மளோட மெக்கை வந்துட்டு பார்க்குறாங்க. மெக் வந்துட்டு சிரிச்சிட்டே வர்றான். அப்போது அங்கே லீ டைனாஸ்டியில் இருக்கிறவங்க வந்து இவங்க சாப்பிட்ற வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. அப்போது லீயுமே வந்துட்டு அங்கே வர்றான். வந்து இப்படி தனியாக வந்து மாட்டிக்கொண்டீர்களே எங்களிடம் அப்படிங்கிற மாதிரி மெக் வந்துட்டு சொல்கிறான். இவங்க வந்துட்டு தைரியம் இருந்தால், நீ உண்மையில் ஒரு ஆண்மகனாக இருந்தால் என்னுடன் யுத்தம் செய்து என்னிடம் என்ன எடுத்துக்கொள்வாயோ எடுத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி யூங்கி சொல்கிறாரு. சொன்னால் அதிகமாக பேசிவிட்டாய் யூங்கி, இனி நீ பேச போவதே இல்லை அப்படிங்கிற மாதிரி மெக்கு வந்துட்டு சொல்கிறாரு.
நான் நினைத்திருந்தால் உங்களுக்கு கலந்து கொடுத்த விஷத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்திருந்தால் தாம் இருவரும் இந்நேரம் இறந்திருப்பீர்கள். ஆனால் தம் இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய பரிசு வைத்திருக்கிறேன். அதை தம் கண் முன்னரே நான் செய்து காட்டுவேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்துவேன் உங்கள் கண்முன். செய்து முடித்த பிறகு தங்களை கொன்று விடுவேன் அப்படிங்கிற மாதிரி மெக்கு வந்துட்டு சொல்கிறான். இவங்களுக்கு புரிஞ்சிச்சு. வேண்டாம் மெக்கு, உன்னை நான் நிச்சயமாக கொன்று விடுவேன், உன் குலத்தையே நாசமாக்குவேன், அதனை மட்டும் செய்யாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னவண்ண புரிந்து கொண்டாயா அப்படிங்கிற மாதிரி மெக்கு வந்துட்டு சிரிச்சுட்டு கேட்குறாரு. இவங்க வந்துட்டு மெக், உங்கள் இருவரையும் நான் கொள்வேன், உங்கள் குலத்தில் ஒருவர் இல்லாமல் அழித்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாரு. அப்போது ஜியோப் வந்துட்டு என்ன சொல்கிறீர்கள், நீங்கள் இருவரும் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஜியோப் வந்துட்டு கேட்குறாரு. அப்போது இவங்க வந்து அவரோட கண்ணை ஒரு நிமிஷம் டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே நான் உன்னை அழைத்து வந்திருக்கக்கூடாது வயன், உன்னை நான் அழைத்து வந்திருக்கக்கூடாது. எனது வாழ்வில் மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன். நான் கிம் பிரதர்ஸையாவது என்னுடன் அழைத்து வந்திருக்க வேண்டும். மிகப்பெரிய தவறு எடுத்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அப்போது அவருக்குள்ளே இருக்கிற பாய்சன் வந்துட்டு அதிகமாகுது. இவங்களோட வாயிலேருந்து வந்து பிளட் வாமிட் ஆகுது. ஜியோவோட மூக்குலேருந்து பிளட் வந்து லீக் ஆகுது. அவங்க 2 பேரையும் முட்டி போட வச்சுருக்காங்க அந்த இடத்துல. யாருங்கே சென்று அந்த வயனை என்னை வேண்டாம் என்று சொன்னாலே அவளை அழைத்து வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி மெக்கு வந்து சொல்கிறான். சொன்னதை கேட்டவொன்னே ஜியோப்புக்கு செம்ம ஷாக்கு. அப்புறம் நம்மளோட லீ வந்துட்டு ஜியோப் முன்னாடி வந்து நிற்கிறான். அரசே, தம்மிடம் உங்கள் மகளை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னான்னா ஜியோப் வந்து ஷாக்காக திரும்பி லீயை பார்க்குறாரு. என் மகளை உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களது மகளை எனக்கு எப்போதிலிருந்தோ தெரியும். ஆனால் உங்கள் மகளின் கண்களுக்கு அந்த கிம் தயாங்கை மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னவொன்னே 2 பேருமே இவங்கியும் ஜியோப்பும் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. தங்கள் மகள் மீது எனக்கு வெகு நாட்களாக ஒரு கண். அவளை எப்படியாவது என் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று. அதற்கு இப்போது சரியான சந்தர்ப்பம் அமைந்துவிட்டது. நான் சென்று தமது மகளை அழைத்து செல்கிறேன். கவலைப்படாதீர்கள், அவளை நன்றாக வைத்து பத்திரமாக பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதை கேட்டவொன்னே ஜியோப் வந்து அப்படியே திமிர்றாரு. அவரால் ஆனால் எந்திரிக்க முடியல. என் மகளின் மீது உன் மூச்சு காற்றப்பட்டாலும் உன்னை கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மண்டையாட்டிட்டு நம்மளோட லீ வந்துட்டு நேராக அங்கே அரசுக்குள்ள பெண்கள் இருக்கிற ரூம்குள்ளே போயிட்டு மினியை தூக்கிட்டு போகிறான். மினி வந்துட்டு கத்துறா, ஸ்ட்ரகிள் பண்ணுறா. அப்பா 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 அப்பான்னு சொல்லி அந்த கத்துறா. அவள் கத்துறது வந்து ஜியோவுக்கு அப்படி கேட்குது. ஜியோப்பால் எப்படி சொல்கிறது, அவரை வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு அவரால் நகர முடியல. அந்த இடம் வந்துட்டு ஒரு மாதிரி அவரோட கால்கள் எல்லாமே பேரலைஸ் ஆன மாதிரி இருக்குது. அப்புறமா அந்த இடத்துல அவங்க 2 பேர்த்தால எதுவுமே பண்ண முடியலங்கிறத வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ரேஜை வந்துட்டு எப்படி காட்டுறதுனே தெரியல. அப்போது ஜியோப் எந்திரிக்க போகும்போது ஜியோப்போட கையை பிடிச்சி கட்டி போட்டுடுறாங்க. இப்போ யூங்கி வந்துட்டு எந்திரிக்கலான்னு சொல்லி போகும்போது யூங்கியோட கையுமே வந்துட்டு கயிறால் கட்டிடுறாங்க. 2 பேர்த்தோட கயிறுமே வந்து கயிறால் கட்டிடுறாங்க. அப்போது லீ அவனுக்கு வேண்டும் என்பதை எடுத்து சென்று விட்டான். தங்களால் என்ன செய்ய முடிந்தது, தங்கள் கண் முன்னரே இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி லீக்கு வந்து ஆக்சுவலி தைரியம் இல்லை. இவங்க கண்ணு முன்னாடியே மினியை டச் பண்ணுற அளவுக்கு தைரியம் வந்துட்டு லீக் கிடையாது. அதனால மினியை வந்துட்டு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். வந்துட்டு ஒரு காட்டு பகுதிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான் மினியை. அவனோட இன்டென்ஷன் வந்து நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மினியை வந்துட்டு அவன் இழுத்துட்டு போயிட்டான். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சைடு வயனை வந்துட்டு ஒரு சோல்ஜர் வந்து கூப்பிடுறான். அந்த மாதிரி அரசர் மேற்கு உங்களை வர சொன்னார் அப்படின்னு சொன்னவொடனே, என்னது வர சொன்னாரா, என்ன தைரியத்தில் இப்படிலாம் பேசி கொண்டு இருக்கிறீர்கள், என்னை வந்து அழைப்பதற்கு தமக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வயன் வந்து சொல்கிறா. அரசேன்னு தாம் வந்துதான் ஆக வேண்டும். தமது கணவரையும் மின் அரசரையும் என்று மேக்கவர் சிறைப்பிடித்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிறைப்பிடித்து விட்டார்களா?
இவர்களை எப்படி அவர்களால் சிறைப்பிடிக்க முடியும்? என் அவரை சிறைப்பிடிக்கும் ஆண்மகன் இன்னும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி வயன் வந்து சொல்கிறா. சொன்னோடனே சுற்றி இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. தம்மவர் தான் நாங்கள் கட்டுண்டு கிடக்கிறார், வந்து பார்க்குறீர்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற இதில் வந்துட்டு வயனே வந்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறா. வயனே ரொம்பவே துடிச்சு போயிடுறா. அப்போது என்னக்கு அழைத்து வர சொல்லி இவ்வளவு நேரமாகி விட்டது, யாரையும் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மெக்கு அங்கே வந்துடுறான். வந்து வயனை வந்துட்டு, தேவி வயன், உன்னை பார்க்காமல் உன்னை தொடாமல் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் என்று தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி ஒரு செயலை செய்திருப்பாய். எனது அண்ணன்களுக்கு தெரிந்தால்? உனது அண்ணன்களுக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை. உனது கணவன் இருக்கிறானே, அவன் சரியான முட்டாள். அவன் அவர்களை அழைத்து வந்திருந்தால் இந்நேரம் நிச்சயம் அவனை என்னால் சிறைப்பிடித்திருக்க முடியாது. ஆனால் அவனோ உன்னையும் அழைத்து வந்து என் கைகளில் இப்படி தங்கம் போல் கொடுத்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சொன்னது கேட்டவொன்னே வயனோட ஐஸ் வந்து வைடாகுது. என்னவரே என்ன செய்தாய் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவனை நான் எதுவும் செய்யவில்லை, அவனை மயக்கமடைய வைத்திருக்கிறேன், இப்போது உன்னைத்தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். வயனுக்கு வந்து அவன் சொன்னது வந்துட்டு அப்படி பயமாக இருக்குது. என்ன செய்யவிருக்கிறாய்? நான் சொல்கிறேன், நிச்சயமாக என் மீது உன் விரல் பட்டாலும் உன்னை துண்டு துண்டாக விட்டு விடுவார்கள். எனது அண்ணன்களுக்கு தெரிந்தால் நிச்சயம் நீ உயிர் பிழைக்க மாட்டாய். என்னை இங்கேருந்து விடு, நான் என் அண்ணன்களிடம் செல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்துட்டு வயன் வந்து நடந்து போக பார்க்குறா. அப்போ வயனோட கையை பிடிச்சி கிராப் பண்ணி அவளோட முடியை பிடிச்சி தொரன்னு மெக் வந்து இழுத்துட்டு வந்து நம்மளோட யூங்கி முன்னாடி பொத்துன்னு போடுறான். யூங்கிக்கு வயனை அந்த மாதிரி பார்க்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது யூங்கிக்கு.